வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, நம்ம எப்படி இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷ்னல் ப்ரப்போஸ் தான். ஸோ நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 23,577 சம்திங் அந்த ரேஞ்சு தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங். நம்ம பார்க்குறது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா 23,600 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் ஆர் புட் ப்ரீமியம், இந்த ரெண்டுத்தையும் பார்க்கணும். நம்ம வந்து காலுடைய ஓப்பன் என்ன, புட்டுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு ரெண்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு எப்படி ஓப்பனில் எங்கே இருக்குது, ப்ரைஸ் ஓப்பன் ஆகி எப்படி நமக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்போ லைவாக நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நண்பர் வந்து ஒருத்தர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அதாவது யூடியூபோட சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் வந்து வைவாப் வந்து எப்படி வந்து அதில் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாப்புல. ஸோ ஓவராலாக என்ன பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதில் செட்டிங்ஸ் மாறும். ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வைவாப்புக்குன்னு செட்டிங்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம வைவாப் வந்து ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த மூவிங் ஆவரேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து செட்டிங்ஸில் போய் மியூட் பண்ணிச்சிக்கலாம். இதில் இப்போ நம்ம எப்படி வைவாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓகே, இப்போ நான் வைவாப்புங்கிற இண்டிகேட்டர் இதில் போடலை, எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த டீன் மார்க் பண்ணியிருப்பாருங்க. இந்த டீன் மார்க் பண்ணியிருக்கா, இந்த டீங்கிற மார்க் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த இருக்கா வைவாப். ஸோ இதான் இப்போ வைவாப், அவ்வளோதான். இது வைவாப் இண்டிகேட்டர் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, அவ்வளோ. டிஃபால்ட் செட்டிங், வேறு எதுவுமே கிடையாது. இதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அப்படி தான் வரும் வைவாப். ஓகேவா? வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் தான் வைவாப்போட இது. நமக்கு வந்து வைவாப் இதாக தான் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் என்ன, ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து சென்டிமெண்ட்டாகவே எப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்ட், அதாவது அப் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி மூவ் ஆக போகுது அப்போ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அது ஒரு சென்டிமெண்ட்டான இது. ஏன்னா ஒரு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுதான் வந்து எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ நம்மனில் எல்லாருமே மேக்ஸிமம் இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸும் அதான் நினைப்பாங்க. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப்பில், அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து என்னென்னா கால் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து. ஓகே, காலுடைய ப்ரீமியம் ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலுடைய ப்ரீமியம் ஓப்பன் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 94 ரூபா. ஓகே, புட்டு, அதாவது ப்ரீமியம் ஆப்ரண்ட் புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 116 ரூபா. ஓகே, இந்த ரெண்டுக்கு லெவலில் கீழே இடையில் இதில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, ஓப்பனுக்கு மேலே. ஸோ புட்டுடைய ஓப்பன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே. ஓகே, நல்லா பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த இதோட ஓப்பன் ப்ரைஸ். இதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் 9.15. இந்த கேண்டில் முழுக்க பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய மார்க்கெட் மேலே போனாலும், இந்த இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனாலும் நமக்கு வந்து மேலே வந்து புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் 116 ரூபா அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கண்டினியூவாக மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகி இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இதிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்போ வந்து இந்த புட்டுடைய ஓப்பன் ப்ரைஸ் அதை நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் டேனுடைய இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஆப்ஷனுடைய பிரேக் அவுட், ஓப்பன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா மேலே வந்து இன்றைக்கி வந்து கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கால் சைடு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே நின்று சஸ்டெயின் ஆகுதுன்னா நம்ம வந்து அப்போவே வந்து கால் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே வர விரும்பலை. ஓகேவா? ஓப்பன் ஆகி அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வரலை மார்க்கெட். எங்கேயாவது ஒரு இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு இந்த கேண்டில்லாம் க்ளோசிங் கொடுத்துருக்குன்னா, ஆனால் என்னென்னா ஃபுல்லாக ஒரு 50% வந்து 60% மேலே தான் நமக்கு க்ளோசிங் கூட இருக்குது. ஸோ 20லேருந்து 30% தான் கீழே ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே,
அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து ஒரு அந்த லைன் அதாவது ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து கால் சைடு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, கால் சைடு வந்து நம்ம வந்து எப்போ வந்து ஓப்பனுக்கு மேலே நல்ல ஒரு க்ளோசிங் கொடுக்கோ நம்ம வந்து எப்போ எடுத்துருக்கலாம்னா, எப்போவுமே நம்ம சொல்கிறது 1/4 மணி நேரம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம மார்க்கெட் 9:30 மணிக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 9:30 மணிக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில். ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனுக்கு மேலே இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு நமக்கான ஒரு பை ட்ரெண்டுக்கான ஒரு வாய்ப்பு. சரி, ஓகே, ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நமக்கு 600 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஓப்பன் ப்ரைஸ். இந்த ஓப்பனுக்கு கீழே தான் நம்மளுடைய புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் ஓடுது. ஓகே, நம்ம வந்து அப்போ கால் சைடு தான் நம்ம ஓப்பனுக்கு கீழே வந்துட்டுனாலே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்குது. கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம வந்து கால் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கால் சைடு நம்ம எடுத்திருந்தால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருச்சு, ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தால் கூட கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு இந்த க்ளோசிங் ப்ரைஸ், இதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 98 ரூபா. ஓகே, இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 98 ரூபா. ஸோ 98 ரூபாய்க்கு நம்ம எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இதோட ஓப்பன் ப்ரீவியஸுடைய க்ளோசிங் வரைக்கும் மார்க்கெட் புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் வரைக்கும் மார்க்கெட் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் நம்ம அவ்வளோ தூரம் மார்க்கெட் இருக்க விரும்பலை அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் என்னென்னா ஒரு 10 பாயிண்ட் இல்லைனா வந்து ஒரு 20 பாயிண்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகி நம்ம அரை மணி நேரத்தில் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஓப்பனுக்கு கீழே ஒரு நல்ல கேண்டில் க்ளோசிங் கொடுத்துன்னா எக்ஸிட் ஆகிடணும். இப்படி தான் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு க்ளோசிங் வரலாம். வந்த மாதிரி இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குச்சி வச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிடும். அதாவது என்னென்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் மேலே போயிடும். ஆனால் க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட்டாக வெளியே போயிடணும். ஸோ இதான் வந்து நம்மளோட ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம மெயினாக எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது என்னென்னா நம்ம ஓப்பனுக்கு கீழே கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஸோ அன்றைக்கி லாஸ் அப்படின்னா அதோட விட்டுறணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ க்ளோசிங் கொடுக்கக்கூடாது. மார்க்கெட் கீழே க்ளோசிங் கொடுக்கல. ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு மார்க்கெட். அதோடைய ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக போகும். ஓகே, ப்ரீவியஸ் க்ளோசிங் வரைக்கும் போகுதோ இல்லையோ நம்மளுடைய புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். 116 ரூபா அப்படிங்கிறது புட்டுடைய ஓப்பன் ப்ரைஸ். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக போகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 98 ரூபாய்க்கு எடுத்திருந்தால் இந்த கேண்டிலுடைய ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 119 ரூபா. நம்ம 119 ரூபா இல்லை 115 ரூபாங்கிறது 116 ரூபா 115 ரூபாவில் நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ நமக்கான ஒரு 10லேருந்து இப்போ 20 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 20 பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். காலையில் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஓப்பன் ரேஞ்சை வந்து நம்ம வந்து பிடிச்சிருந்தா. ஓகே, இதுதான் இன்றைக்கான ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எடுத்திருந்தால் இன்றைக்கி வந்து இப்படி தான் ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம டெய்லி சொல்கிற ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து எப்படிலாம் ஓப்பன் ஆகுது, எப்படிலாம் வந்து நம்ம ப்ரீமியத்தை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இன்றைக்கான ஓப்பன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி தான். ஏன்னா மார்க்கெட் ஒரு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அப்போ சென்டிமெண்ட்டாகவே நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட், அதாவது கால் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது ஒன்று. காலுடைய ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பனுக்கு மேலே இருக்குது. புட்டோட ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன். அப்போ வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து சப்போர்ட் எடுக்கான்னு பார்க்கணும். சப்போர்ட் எடுத்த அடுத்த செகண்ட் நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் போய் ஒரு சின்ன பை போட்டுவிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் ஸ்டாப் லாஸ் மைண்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து
புட்டுடைய ஓப்பன் ப்ரைஸ் ரூ. 116 வரைக்கும் நம்ம வந்து உட்காந்துருக்கலாம். இல்லைனா ரூ. 100 ஒரு ரூ. 120 ஒரு 10 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணோம்னா எக்ஸிட் ஆகி வெளியே போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.